கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு இந்த நாளிலே நான் உங்களுக்கு எந்த ஒரு செய்தியும் கொண்டு வர விரும்பவில்லை. ஆனாலும் ஆண்டவர் என் உள்ளத்தில் ஒரு வார்த்தையை கொடுத்து கொண்டிருந்ததுனால ரொம்ப சுருக்கமாக சொல்லிவிட்டு நம்ம ஐயா அவருடைய செய்தியை நம்ம எதிர்கொள்வோம். இந்த புதிய வருஷத்தின் தொடக்கத்திலே ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்து உங்களை விதமாக நடத்துவேன் என்று சொல்லி அவர் வார்த்தையின் மூலமாக அவர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். எனவே இந்த ஆண்டிலே, இந்த வருஷத்திலே, இந்த வருஷ தொடக்கத்தில் தான் நம்ம இன்னும் இருக்கிறோம். கர்த்தருடைய நன்மையை, கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கவனிக்கணும். ஏதோ ஒரு சத்தம் வந்துக்கிட்டே இருக்குதுங்க பேப்பர்லேருந்து. கர்த்தர் உங்கள் குடும்பத்திலையும் உங்கள் வாழ்க்கையிலையும் உங்களை ஆசீர்வதிக்கவும் அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் நிறைவாக முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். நாம் அவருக்கு பிரியமாக நடக்க வேண்டும். எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தை என்னவென்றால் பிரியமாய். இதுதான் வார்த்தை. இதை வைத்து ஒன்று நீண்ட பிரசங்கம் செய்வதற்கு நான் விரும்பவும் இல்லை, நான் திட்டமிடவும் இல்லை. எவ்வளோ சீக்கிரமாக இதை சுருக்கமாக நான் வார்த்தையை சொல்லி நான் போக விரும்புகிறேன். வாசித்த வேத பகுதியை சற்று எடுத்து கவனித்து பார்ப்பேன் என்று சொன்னால் எபேசியர் 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்க. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி தேவனை பின்பற்ற வேண்டும். போதும், அந்த வார்த்தையை பாருங்கள். இந்த பிரியம் என்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப பிரியமாக இருந்ததுனால தான் இன்றைக்கி உங்களோட நான் பேச வேண்டி வந்திருக்கிறேன். இல்லைன்னா நான் இன்றைக்கி பேசாமல் இருந்திருப்பேன். எனக்கு ரொம்ப பிரியமாக இருந்துச்சு இந்த வார்த்தையை படிக்க. நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்ற வேண்டும். நீங்கள் காலங்காலமாக ஆண்டவரை பின்பற்றி கொண்டிருக்கீங்க, ஆண்டவரை அறிந்திருக்கீங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கீங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறீங்க, கர்த்தர் மேலே வாஞ்சியாக இருக்கீங்க. ரொம்ப நல்ல விஷயம். இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற, உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஆவியானவர் நம்ம சபைக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றணும். நீங்கள் தேவனை பின்பற்றுறீங்க, எப்படி பின்பற்றணும்? பிரியமான பிள்ளைகளை போல ஆண்டவரை நீங்கள் பின்பற்ற தீர்மானிங்க, திட்டமிடுங்க. இந்த வருஷ தொடக்கத்தில் நிறைய பேர் தீர்மானம் எடுத்திருக்கீங்க. வேதம் வாசிப்பதாகவும், ஜெபிப்பதாகவும், ஊழியம் செய்வதாகவும், தவறாமல் ஆராதனைக்கு வர வேண்டும், சரியான நேரத்துக்கு வர வேண்டும், இப்படி எத்தனையோ காரியங்களிலே நீங்கள் தீர்மானம் எடுத்திருக்கீங்க. அதையெல்லாம் போன வாரம் நிறைய பேர் இங்கே சபையில் ஆராதனையில் சரி அந்த கீதாராதனையில் நிறைய பேர் சாட்சி சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷமாக இருக்கிறது, நல்லது. கவனிங்க. எனவே இந்த தீர்மானத்தை நீங்கள் விட்டுடாமல் என்ன செய்யணும்? தொடர்ந்து அதை கை கொள்ளணும், கடைப்பிடிக்கணும். அப்போ என்ன செய்யணும் என்று சொன்னால், நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல ஆண்டவரை பின்பற்றணும், யாரோ போல அல்ல. அப்போ பிரியமான பிள்ளைகளைப் போல ஆண்டவரை பின்பற்றுறதுனா என்ன? பிரியமான பிள்ளைகளைப் போல ஆண்டவருக்கு பின்பற்றுறதுனா என்ன? அவருக்கு பிரியமானதை செய்யணும், அவருக்கு பிரியமாக நடக்கணும், அவருக்கு பிரியமாக வாழணும். புரியுதா? அப்போ ஆண்டவர் இயேசுவே அப்படித்தான் வாழ்ந்தார். யோவான் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவர்களை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். எப்படி? என் பிதாவுக்கு பிரியமானதையே நான் செய்தேன் என்று இயேசு. அப்போ இயேசு கூட இந்த உலகத்தில் வாழும்போது, வாழ்ந்த காலத்திலே அவர் யாருக்கு பிரியமாக வாழ்ந்ததாக சொல்கிறார், யாருக்கு பிரியமானதை செய்ததாக சொல்கிறார் என்று பார்க்கும்போது, என் பிதாவுக்கு பிரியமானதையே நான் செய்தேன்றார். அப்போ அவரை பின்பற்றுகிற நாமும் அவருக்கு பிரியமானது நம்ம செய்யணும், அவருக்கு பிரியமான பிள்ளையாக வாழணும். அவருக்கு பிரியமான பிள்ளையாக வாழும் பொழுது யோவான் எழுதுகிறார் அங்கே, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும். 3 யோவானில் இருக்குது பாருங்கள். 3 யோவான் எழுதின 3வது நிருபம், இதில் 3வது வசனம் அல்லது 4வது வசனமாக இருக்கும் பாருங்கள், படிங்க.
பிரியமானவனே, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். நீ சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். இது யோவானுடைய விருப்பம். நானும் அதுதான் வேண்டிக்கிறேன். நீங்கள் அனைவரும் இந்த வருஷத்திலே, இந்த ஆண்டிலே என்னது, எல்லாவற்றிலையும் வாழ்ந்து நீங்கள் சுகமாக இருக்கணும். எப்படி இருந்தா? ஆண்டவருக்கு நீங்கள் பிரியமாக வாழ்ந்தா, பிரியமாக நடந்தா, பிரியமான பிள்ளைகளாக இருந்தால். நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் மனசுக்குள்ளற, என்னது, ஏன் நாங்கள் பிரியமாக இல்லையா, நாங்கள் பிரியமாக தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவீங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் அப்படி இல்லைன்னு நான் சொல்லலை. நீங்கள் அப்படி இல்லைன்னு நான் சொல்லலை. பார்த்தீங்கன்னா பவுல் அப்படி எழுதுறாரு. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம் பாருங்க. 1 கொரிந்தியர் 4:14. உங்களை வெட்கப்படுத்தும்படிக்கு நான் இவைகளை எழுதவில்லை. உங்களை வெட்கப்படுத்தும்படிக்கு நான் இவைகளை எழுதவில்லை, நான் இதை பேசவும் இல்லை, இதை நான் சொல்லவும் வரவில்லை. நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று, நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். போதும், நான் உங்களை பார்த்து பேசு. இது பவுல் சொல்கிற வார்த்தை. அந்த வார்த்தையை நான் எடுத்துக்கொண்டு உங்களை பார்த்து சொல்கிறேன். இந்த சபையில் இருக்கிற, அமர்ந்திருக்கிற நீங்கள் அனைவரும் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று சொல்லி தான் இந்த புத்திமதியை நான் சொல்ல வருகிறேன். பவுல் அங்கே எழுதுகிறார். நான் நினைக்கிறேன், நீங்களும் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகள், எனக்கும் ரொம்ப பிரியமானவர்கள் தான். அதனால் நீங்கள் பிரியமானவர்கள் இல்லை என்று நான் சொல்லலை. அப்புறம் என்ன தான் செய்யணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்ன தான் செய்யணும் பார்க்கலாம். எபேசியர் இன்றைக்கு வாசித்தோம் 5ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் நினைக்கிறேன். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். பாருங்கள், வேத புத்தகத்தை எடுத்து பாருங்கள், வாசிக்கும் போது வசனத்தை பாருங்கள். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நீங்கள் பிரியமான பிள்ளைங்க தான், நீங்கள் பிரியமாக தான் இருக்கீங்க. இப்போ ஆண்டவரை பிரியப்படுத்தணும் என்று சொன்னால், அப்போ ஆண்டவருக்கு என்ன பிடிக்கும், ஆண்டவருக்கு பிரியமானது என்னது என்பதை நீங்கள் என்ன செய்யணும்? அப்போ சோதித்து பார்க்கறதுனா என்ன? எது ஆண்டவருக்கு பிடிக்கும் என்பதை கண்டறிந்து, ஆராய்ந்தறிந்து, தெரிந்து கொண்டு நீங்கள் என்ன செய்யணும்? அதை நீங்கள் செய்யணும். அப்போ ஆண்டவரை பிரியப்படுத்தணும், ஆண்டவருக்கு பிரியமாய் வாழணும். என்னது? பிரியமானது செய்து நம்ம என்ன செய்யணும்? அவரை சந்தோஷப்படுத்தணும். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு சந்தோஷமான காரியம் என்ன? இப்போ நீங்கள் அவருக்கு பிரியமாக நடந்துக்கிட்டீங்கன்னா, அவருக்கு பிரியமானது செய்தீங்கன்னா, ஆண்டவர் எப்படி இருப்பார்? சந்தோஷப்படுவாரா, பட மாட்டாரா? இந்த வருஷத்தில் நீங்கள் நிறைய திட்டங்கள், தீர்மானங்கள் மனதில் வைத்திருக்கீங்க. சந்தோஷம். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகர், நான் சொல்கிறேன், செய்யணும்னு நினைக்கிறாங்க, செய்யணும்னு விரும்புகிறாங்க, செய்ய முடியாமல் போயிடுது. எப்படி பாருங்கள். ஒரு வாலிபன் ஒருவர், ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். ஒரு வாலிபன் ஒருவர் ஒரு வேலை செய்து கொண்டிருந்தார். அந்த வேலையிலே ஒரு முக்கியமான ஒரு எழுத்து வேலை, எழுத வேண்டிய ஒரு வேலை, ஒரு முக்கியமான ஒரு டிராஃப்ட், ஒரு ரிப்போர்ட் ஒன்று தயார் பண்ணி எழுத வேண்டிய ஒரு முக்கியமான வேலை ஒன்று அவருக்காக இருந்தது. அவருக்கு பல வேலைகள் இருந்தாலும் எல்லா வேலையிலிருக்கும் இதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து என்ன செய்கிறாரு, நினச்சாருன்னா, இந்த வேலையை செய்யணும்னு மைண்டில் இருந்துகிட்டு இருக்குங்க. இந்த வேலையை முடிக்கணுன்ற ஒரு தீவிரமாக இருந்து என்ன செய்தார், அவர் தன்னுடைய கடமைகள்லாம் முடித்துட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு எல்லாம் நினச்சிட்டு டேபிளில் வந்து உட்கார்ந்தார். டேபிள் வந்து உட்கார்ந்த உடனே அந்த சிஸ்டம், கம்ப்யூட்டர் சிஸ்டம் இருக்குது பாருங்கள், அது மேலே ஒரே டஸ்ட்டு, தூசி படிஞ்சிருந்தது. அந்த தூசி படிஞ்சிருந்தது தான் என்ன பண்ணார், ஒரே டஸ்ட்டாக இருக்கே என்று சொல்லிட்டு என்ன பண்ண, அதை துடைக்கிறதுக்கு ஏதாவது வேஸ்ட் துணி இருக்குதா என்று சொல்லி எழுந்து வீட்டில் போய் அவருடைய துணி எங்கேயாவது ஒரு துணி கிடக்குதா என்று சொல்லி அப்படி இப்படி தேடினார். அப்படி தேடும் பொழுது அவர் வாசலில், அதாவது என்ட்ரன்ஸில் அவர் போட்டிருக்கிற செப்பல், ஷூ ஒரே டஸ்ட்டாக இருந்துச்சு. அதை பார்த்தாரு. இதை தேடும்போது அதை பார்த்த உடனே, என்னடா அது ஒரே மண்ணும் தூசியமாக இருக்குன்னு அந்த செப்பலை எடுத்து வீட்டுக்கு வாசலுக்கு வெளியில் கொண்டுட்டு போய் சோத்தில் ஒரு தட்டி அதில் உள்ள அந்த மணல்லாம், அந்த தூசெல்லாம் தட்டினார். அப்படி தட்டும்போது வீட்டுக்கு வெளியில் வாசலில் நிறைய செடிகள்லாம் வைத்திருக்கிறாங்க. அவர் அந்த வீட்டில் பார்த்தா அந்த செடிக்கு தண்ணியே இல்லாமல் எல்லாம் காஞ்சி போயிருக்குது. ஐயோ, தண்ணி ஊற்ற மறந்தாச்சே,
தண்ணி ஊற்றி நாளாயிடுச்சு போடுறக்கு, இல்லைன்னா அதெல்லாம் செத்துருமே என்று சொல்லி, சரி தண்ணி ஊற்றுன்னு சொல்லி உடனே கொண்டு வந்து அந்த செடிகளுக்கு தண்ணி ஊற்றினார். தண்ணி ஊற்றும் போது தான் பார்க்குறாரு, தேவையில்லாத புல் பூண்டெல்லாம் அதில் முளைச்சிருக்குது. அடடா, இதெல்லாமே எடுக்கலைனாக்கா இந்த செடி வளர்ச்சியை தடுத்துருமே, இதை எடுத்துடணுமே என்று சொல்லி அவர் நினைச்சார். இப்படி அவர் நினைக்கும் போது என்ன செஞ்சார், இதை இப்போ செய்ய முடியாது. உடனே அவருடைய செல்ஃபோனு டேபிள்லேருந்து சத்தம் கேட்குது, ஃபோன் அடிக்குது. சரி இது இப்போ செய்ய முடியாது, நம்ம அப்புறம் பார்த்துக்குவோம் என்று சொல்லி ஃபோனை எடுக்கிறதுக்காக வந்தார். ஃபோனை எடுக்கிறதுக்குள்ளே ஃபோன் கட் ஆயிடுச்சு, ரிங் கட் ஆயிடுச்சு. திரும்ப ஃபோனை எடுத்து பார்க்குறாரு, யாரோ அவருக்கு வேண்டியவர் போட்டிருக்காரு. உடனே ஃபோன் எடுத்து பேசுகிறார். ஃபோன் எடுத்து பேசும்போது அவங்க விசாரிக்கிறாங்க, என்ன செஞ்சுட்ருக்க, எது பண்ணிட்டுருக்குன்னு. அப்படி இந்த ஒர்க்கை பற்றி கேட்குறாங்க. ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு. அதை தான் நான் செய்யணும்னு இருக்கிறேன், அதுதான் எனக்கு முக்கியமான வேலை. எது? இந்த ரிப்போர்ட் எழுதுறது பற்றி அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆக மொத்தம் என்ன செய்யலை அவர், நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதான்னு தெரில. ஆக மொத்தம் இவ்வளோ நேரமாக என்ன வேலை நடந்திருக்குன்றதை புரிஞ்சிட்டிங்களா? அதை செய்யணுன்னு தான் வந்தார், அதை செய்கிறதுக்கு தான் உட்கார்ந்தார். அதுதான் அவரோட முக்கியமான வேலையும் கூட. இப்போ இடையில் என்ன நடந்தது, இப்போ நான் எவ்வளோ கதை சொன்னப்போ இடையில் என்ன நடந்துச்சுன்னு கவனிங்க. தூசு தட்ட போனார், செப்பல் எடுத்து போனார், தண்ணி ஊற்ற போனார், அதில் கலையை பார்த்தாரு, இப்படி போயிட்டே இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா? இன்றைக்கு இந்த வருஷ தொடக்கத்தில் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க. என்னது? நம்ம கர்த்தரை தேடணும், கர்த்தருக்காக வாழணும், கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையாக இருக்கணும், கர்த்தருக்கு பிரியமானதை செய்யணும், நம்ம ஆண்டவர் பிள்ளையாக வாழணும், ஜெபம் பண்ணணும், பைபிள் படிக்கணும், என்ன ஆராதனைக்கு வரணும், கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும், ஆத்துமாதாயம் செய்யணும். இது போல் என்ன அநேக காரியங்கள் உங்கள் மனதுக்குள்ளரை இருந்திருக்கும். நான் இல்லை என்று நான் சொல்லவில்லை, எல்லாருக்குமே இந்த ஆசை இருக்கிறது. இந்த புதிய வருஷத்தின் ஆராதனை நேரத்துலையும் சரி, அப்புறமும் சரி, ஒரு தீர்மானத்தை வைத்திருக்கீங்க. இப்போ உங்கள் மனசில் இருக்குது. போன வாரம் நிறைய பேர் சொல்ல நான் கேட்டேன், இந்த வருஷத்துலேருந்து நான் இப்படிலாம் செய்ய போகிறேன்னு. நான் அது ரொம்ப மனப்பூர்வமாக வரவேற்கிறேன், ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அவங்க சொல்கிறத கேட்டு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நாள் என்ன ஆச்சுங்க, கிட்டத்தட்ட நீங்கள் 11-12 ஆயிடுச்சிங்களா இந்த வருஷம் தொடங்கி. இப்போ இது வரைக்கும் என்ன நடந்தது? நான் யாரையும் கேட்கலை, கை தூக்க சொல்லலை. கவனிங்க, என்ன நடந்தது இது உங்கள் மனசுக்கு தான் தெரியும். இப்போ நான் சொன்ன கதை மாதிரி ஆயிடுச்சா? ஆமாங்க, நான் ஜெபிக்கணும்னு வந்து உட்காந்தேன். இப்போ நான் சொன்ன மாதிரி லெட்ரு எழுதணும்னு வந்து உட்காந்தாரு. எங்கெங்கெல்லாம் போனார் இவர். அதே மாதிரி நான் பைபிள் படிக்கணும்னு பைபிளை எடுத்து வச்சேன். அடுத்தடுத்து இது போல் உங்கள் கவனம், உங்களுடைய மனம், உங்களுடைய எண்ணம், உங்களுடைய சிந்தனைகள் திசை மாறி இருக்கலாம், இருக்கக்கூடும், இப்படியெல்லாம் வரும் அப்படின்றது தான் நான் சொல்ல வந்தேன். அப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு இடம் தராமல் உங்களுடைய எண்ணம் மனதில் என்ன இருக்க வேண்டும் என்று சொன்னால், எப்பொழுதும் மனதில் ஒரு தீர்மானம் இருக்க வேண்டும், நோக்கம் இருக்க வேண்டும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கலாம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். போதும். அப்போ நம்ம எதை தேடணும், எதை நாடணும்? ஆண்டவரை தேடும் பட்சத்தில் இதெல்லாம் வரும், இந்த மாதிரிலாம் எண்ணம் வரும், டிஸ்டர்பன்ஸ் வரும், டைவர்ஷன் வரும். நம்ம என்ன செய்யக்கூடாது? கர்த்தரை நோக்கணும். அந்த நோக்கத்துக்கு தடை வராமல், இடையூறு வராமல் கவனம் வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்கிறேன். கர்த்தரை நீங்கள் பிரியப்படுத்த வேண்டும், கர்த்தரை நீங்கள் சந்தோஷப்படுத்த வேண்டும். கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். ஆண்டவர் எதில் நான் கவனிங்க, நீங்கள் இப்படி பிரியமான பிள்ளைகளாக நடந்து அவருக்கு பிரியமானதை செய்யும் பொழுது, ஆண்டவருடைய மனசு சந்தோஷப்படும் பொழுது உங்களுக்கு என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும், நன்மை கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். ஏன்? அவருடைய மனசு நிறையும் பொழுது, அவருடைய உள்ளம் சந்தோஷம் அடையும் பொழுது, அவர் உள்ளத்தில் சந்தோஷம் இருக்கும்போது, நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் ஜெபத்துக்கு உடனடியாக பதில் கிடைக்கும், பலன் கிடைக்கும். பார்க்கலாமா? ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம். அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாயிருக்கிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சொல்றது யாருங்க? இயேசு சொல்றார்.
நல்லா கவனிங்க. வேறு யாராவது சொன்னால் கூட சும்மா அவங்க மனசில் இருக்க எண்ணத்தை சொன்னாங்க, அவங்க விருப்பத்தை சொன்னாங்க, அவர் ஆசையை சொன்னாங்கன்னு நீங்கள் நினைக்கக்கூடும். இயேசுவே சொல்கிறாரு, பரலோகத்தில் தேவனுக்கு எதில் சந்தோஷம் உண்டாகுன்றது பாருங்கள், கவனிங்க. மனம் திரும்புகிற ஒரே ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். சும்மா சாதாரண சந்தோஷம் இல்லை. அப்போ ஆண்டவர் அதிகமாக சந்தோஷம் அடைகிற ஒரு காரியம், அவர் மனசை ரொம்ப சந்தோஷப்படுத்தக்கூடிய காரியம், மிகுந்த சந்தோஷத்தை உண்டாயிருக்கிற காரியம் எது என்று சொன்னால் மனம் திரும்புகிற ஒரு பாவி. நீங்கள் உடனே எப்படி யோசிப்பீங்க, மனம் திரும்புகிற பாவி, நாங்கள் தான் மனம் திரும்பிட்டோமே, ஞானஸ்தானம் எடுத்துட்டோமே, என்ன சொல்ல போகிறீங்க? ஐயா, ஆத்மாவை ஆதாயம் செய்யணும். நீ ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்தி தேவ சமூகத்தில் கொண்டுட்டு வந்து நிறுத்தினீன்னு சொன்னால் ஆண்டவர் மனசு எப்படி பண்ணுறதுதான்? எங்கே சந்தோஷம் உண்டாகுதான்? பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாகுதுங்க. பரலோகமே சந்தோஷப்படுதுங்க. எதை குறித்து சந்தோஷப்படுது? நீங்கள் செய்கிற ஆத்ம ஆதாயத்தை பற்றி. இந்த வருஷ தொடக்கத்தில் பல திட்டங்கள் தீர்மானங்கள் எடுத்துருக்கீங்களே, அதில் இது ஒன்றாக இருக்க வேண்டும். நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, அதை செய்யுங்க. இன்னும் ஒரு வசனத்தை சொல்கிறேன், 10வது வசனம் படிங்க. அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏங்க, முதல்ல பரலோகத்தில் சந்தோஷம்னு சொல்கிறாரு, இயேசு தான் அதையும் சொல்கிறாரு. அந்த சந்தோஷம் யாருக்கெல்லாம் இருக்குதான்? அந்த பரலோகத்தில் இருக்கிற தேவதூதர்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா. பரலோகத்தில் இருக்க பிதாவுக்கு சந்தோஷம், தேவதூதர்கள்லாம் என்ன செய்கிறாங்களாம்? ஒரே ஆர்ப்பாட்டம் தான். ஒரே ஒரு ஆத்மாவை நீங்கள் மனம் திரும்ப செய்வீங்க என்று சொன்னால் என்ன செய்யுது? பரலோகமே சந்தோஷப்படுது. அப்போ ஆண்டவரை சந்தோஷப்படுத்துவதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னவா? ஆத்மாதான் செய்யணும் தானே. நீங்கள் ஒரே ஒரு ஆத்மாவை நீங்கள் ஆதாயம் பண்ணினீங்கன்னு சொன்னால் பரலோகம் சந்தோஷப்படுது. அப்புறம் யார் சந்தோஷப்படுறா? அங்கே இருக்க தேவதூதர் சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? அதுக்கு ஒரு உதாரணமாக, இதுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக உதாரணமாக ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 2வது வசனம். அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாய் இருந்தான். போதும். இங்கே ஒரு வார்த்தையை நீங்கள் கவனிக்க வேண்டும். அங்கே என்ன வார்த்தையை பார்த்தோம்? இப்போ நான் இன்னைக்கு என்ன சொன்னேன்? நான் தொடக்கத்தில் அந்த பிரியம், அந்த வார்த்தை இங்கே வருது. பிரியமான ஒரு வேலைக்காரன். பார்த்தீங்களா? வேலைக்காரன்லேயே பிரியமான வேலைக்காரன் இருக்கிறாங்க, பிரியமில்லாத வேலைக்காரன் இருக்கிறாங்க. அப்போ அவனுக்கு ரொம்பவும் பிரியமான ஒரு வேலைக்காரன் நோய்வாய்ப்பட்டு வியாதியாக இருக்கிறான், என்ன ரொம்ப சீரியஸாக இருக்கிறான், சாக கிடக்கிறான். இதை பற்றி ஒரு செய்தியை நான் ஏற்கனவே கொடுத்துருக்குறேன். 2-3 வாரங்களுக்கு முன்பதாக நான் இதுலேருந்து உங்களுக்கு செய்தி கொடுத்துருக்குறேன். இப்போ நான் சொல்ல வர கருத்து வேறு. கவனிங்க. அந்த பிரியமான வேலைக்காரன் ஒரு சுகவீனமாக இருக்கும் பொழுது அந்த 100க்கு அதிபதி என்ன செய்கிறான்? இயேசுவுக்கு செய்தி சொல்லி அனுப்புகிறான். இந்த மாதிரி என் வேலைக்காரன் சுகம் இல்லாமல் இருக்கிறான், நீங்கள் வந்து என்ன செய்யணும்? அவனை சுகப்படுத்துங்கன்னு சொல்கிறான். இப்படி சொல்லும் பொழுது அங்கே இருக்கு பாருங்க, வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். அவர்கள் இயேசுவிடத்தில் வந்து, 4வது வசனத்திற்கு பாருங்க, அவர்கள் இயேசுவிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு நீர் இந்த தயவு செய்வதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான். அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான். நமக்கு ஒரு ஆலயத்தையும் கட்டியிருக்கிறான் என்றார்கள். போதும். யார் சொல்றது? யார்கிட்ட சொல்றது? யார்கிட்ட சொல்றது? இயேசுநாதரிடத்துல சிபாரிசு போகுதுன்னு சொல்ல வரேன். சிபாரிசு பண்றாங்க, ரெக்கமெண்டேஷன். என்ன ரெக்கமெண்டேஷன்? ஐயா, இயேசு ஒன்றும் இப்போ வரலன்னா ஒன்றும் சொல்ல கிடையாது. ஆனால் இயேசு வராமல் இருந்துட்டு போறோன்ற ஒரு அச்சத்தில் என்ன பண்ணுறாங்க? ஐயா 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 யார்? இயேசுவிட்ட என்ன சொல்கிறாங்க? கருத்தாக வேண்டிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் ஒன்றும் நினைக்கல. இந்த காரியம் செய்வதற்கு அவன் யார்? ஒரு எலிஜிபிள் பர்சன். இதை செய்வதற்கு அவன் பாத்திரவானா இருக்கிறான். என்னது? அப்புறம் அவன் நம்முடைய ஜனத்தை நம்ம மேலே ரொம்ப பேசமாக இருக்கிறாங்க தெரியுமா ஆண்டவரே? ஆமாம். அப்படியா? எப்படி சொல்கிறீங்க? இங்கே பாருங்கள், நம்ம ஜனங்க ஆராதிப்பதற்கு ஒரு கோயில் ஆலயமே கட்டிருக்கான். ஓ,
அப்பேற்பட்ட ஆளா அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அதை கேட்ட உடனே அடுத்த வசனம் படிங்க. அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வாங்க போவோன்ட்டு நடை கட்டுன்னு நடக்கிறார். அதுக்கப்புறம் நடந்த காரியம் வேறு, அவன் வரவனான்றான், அங்கே சொல்கிற காரியம், அதை பற்றி ஒரு செய்தி நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னு கவனிங்க. இவங்க ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார்கள், அங்கே ஒரு வேண்டுதல் வைக்கிறார்கள் ஆண்டவரிடத்தில். என்னது? அந்த வேலைக்காரன் சுகமாக வேண்டும் என்று சொல்லி. அங்கு கூடுதலாக சொல்லப்படுகிற காரியம் என்ன? அவனை பற்றிய, அந்த 100க்கு அதிபதியை பற்றிய ஒரு சிபாரிசு, ஒரு ரெக்கமெண்டேஷன். நான் சொல்ல வந்தது என்ன தெரியுமா? நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமானது நீங்கள் செய்யும் பட்சத்தில், ஆண்டவருக்கு பிரியமானது பல காரியங்களில் ஒன்றை தான் நான் சொல்லியிருக்கிறேன். நிறைய காரியங்கள் நீங்கள் செய்யுங்க. ஆண்டவருக்கு எதெல்லாம் பிரியம்? அவரை நேசிக்கிறது பிரியம், அவரை ஆராதிக்கிறது பிரியம், ஜெபிக்கிறது பிரியம், வேதம் வாசிக்கிறது பிரியம். இதெல்லாமே ஆண்டவருக்கு பிரியமானது தான், நான் இல்லைன்னு சொல்ல. அதை விட ரொம்ப அதிகமாக அவருக்கு பிரியப்படுறது எதுலன்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு சம்பவத்தை சொன்னேன். இயேசு சொன்னதை, பரலோகமே சந்தோஷம் குதூகலம் அடையக்கூடியது எதில் இருக்குது? ஆத்துமாதாயம் செய்யறதில் இருக்குது. அப்படி நீங்கள் செய்யும் பொழுது அந்த அந்த பரலோகம் சந்தோஷமாக இருக்கும் பொழுது அங்கே வேறு யாரெல்லாம் சந்தோஷமாக இருப்பதாக நான் சொன்னேன்? தேவ தூதர்களுக்கு சந்தோஷமாக இருக்கிற. அப்போ தேவ தூதர்கள் போய் பிதாவிட்ட போய் சொல்லுவாங்க. என்னென்ன நான் எங்கே வரேன்னு தெரியுதா உங்களுக்கு? அப்போ இயேசு இடத்துல போய் மூப்பர்கள் சொல்கிறாங்க, ஐயா இந்த காரியத்தை செய்வதற்கு இவன் பாத்திரமான இருக்கு. நீங்கள் ஆத்ம ஆதாயம் செய்தீங்கன்னா பரலோகத்தில் இருக்க தேவ தூதர்கள் பிதாவிட்ட போய் சொல்லுவாங்க. என்னென்ன? பிதாவே என்னது, இவன் சாதாரண ஆள் இல்லை, இங்கே பாரு ஒரு ஆள் ஆத்மா. ஓ அப்படியா? ஒரு வேளை மறந்துட்டா கூட அவங்க ஞாபகப்படுத்துறது மாதிரி என்னது அங்கே போய் சொல்லுவான். ஆண்டவர் ஏற்கனவே என்னவா இருக்கிறாரு? ஃபுல் குஷி மூடல் இருக்காரு. என்னது? ஒரு பாவியின் மனந்திரும்ப நிமித்தம் அவர் முன்னாடியே சந்தோஷத்தில் இருக்கிறாரு. இதில் கூடுதலாக அடிஷ்னலாக இவங்க போய் சொல்லும்போது இப்போ என்ன செய்யணும்னு சொல்லு அப்படின்ட்டு ஒன்று. என்னது? என்ன செய்யணும்னு சொல்லுங்கன்னாரு. உடனே உங்களுக்கு சாங்ஷன் ஆகிடும். புரியுதா புரியல? இந்த புதிய வருஷத்தில் ஆண்டவரிடத்திலிருந்து நன்மைகளையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வதற்கான எளிதான ஒரு வழிமுறையை நான் உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன். ரொம்ப நாளாக முட்டி மோதிட்டு நீங்கள் இருக்கலாம், உபவாசம் போட்டு ஜெபிச்சுட்டு இருக்கலாம். நீங்கள் வானான்னு சொல்லி நிறுத்த சொல்லி செய்யுங்க. ஆனால் இதை செய்து பாருங்கள். இந்த வருஷத்தில் என்னது? உடனே நடக்கும். ஏன் நடக்கும்? எதனால் நடக்கும்? ஆண்டவருடைய மனசு, அவர் மனம் குளிரும் போது என்ன செய்வார்? உங்களை ஆசீர்வதிச்சிருவார். எப்போ ஒரு மனசு குளிரும்? எப்போ ஒரு மனசு சந்தோஷம் அடையும்? எதை பார்த்து மனசு சந்தோஷம் அடையுது? ஆத்ம ஆதாயம் செய்வதனால. அப்போ அவர் சந்தோஷப்படும் போது உங்கள் காரியம் வாய்க்கமா வாய்க்காதா? அப்போ அவர் சந்தோஷப்படுத்தணுமா இல்லையா? அவர் பிரியப்படுத்தணுமா இல்லையா? நீங்கள் யார்? அவருக்கு பிரியமான பிள்ளைகள் தானே. நீங்கள் யார்? நான் பவுல் சொன்னது தான் சொல்கிறேன். நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று தான் உங்களுக்கு நான் இதை புத்தி சொல்லுகிறேன். கர்த்தரை பிரியப்படுத்துங்க, கர்த்தரை பிரியமாக வாழுங்க, கர்த்தருக்கு பிரியமானது செய்யுங்க. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் பவுல் அங்கே ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்க. யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன். மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. போதும். எனவே கர்த்தரை பிரியப்படுத்துங்க, கர்த்தருக்கு பிரியமாய் வாழுங்க. மனுஷரை பிரியப்படுத்துறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆண்டவரை நம்ம பிரியப்படுத்துவோம், கர்த்தருக்கு பிரியமானதை செய்வோம், கர்த்தருக்கு பிரியமாக வாழ நம்ம முற்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இந்த ஆண்டிலே உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் எதிர்பார்க்கறது என்ன? அவருக்கு பிரியமாய் வாழணும், அவருக்கு பிரியமானதை செய்யணும். அப்படி செய்யும் பொழுது உங்கள் ஜெபங்களுக்கு பதில் எப்படி கிடைக்கும்? உங்கள் ஜெபங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஆவியானவர் நமக்காக பரிந்து பேசுகிறார் என்று ஒரு வசனம் இருக்குது. புரியுதுங்களா? அப்போ உங்களுடைய ஜெபங்களுக்கு இன்னும் சரியான ஒரு ரெக்கமெண்டேஷன் இல்லை. நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, சாதாரணமாக உலக பிரகாரமான ஒரு காரியனாலே நீங்கள் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறீங்க. ஒரு வேலையாக இருக்கட்டும், ஒரு காரியமாக இருக்கட்டும், ஒரு சர்டிஃபிகேட்டாக இருக்கும், யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா சீக்கிரமாக வேலை நடக்குது, அவங்க உங்கள்கிட்ட சொல்லி சிபாரிசு பண்ணி ஒரு காரியம் சாதிக்கிறதுக்கு இன்றைக்கு நீங்கள் எல்லா காரியம் அப்படி தான் செஞ்சிட்ருக்கீங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓ இங்கேயும் அப்படி தானா அப்படின்னா நான் சொல்கிறேன், நீங்கள் நினைக்கிற பார்க்குற சிபாரிசு இல்லை, இதெல்லாம் வேறு மாதிரி சிபாரிசு. நீ கர்த்தருக்கு பிரியமானது செய்தால் அங்கே உள்ள தேவதூதர்கள் எல்லோரும் சேர்ந்து என்ன செய்வாங்க?
உனக்காக பரிந்து பேசுவாங்க, உனக்காக சிபாரிசு பண்ணுவாங்க, உனக்கு உடனே நடந்துடும். அப்போ ஆண்டவருக்கு பிரியமானது என்ன? ஆத்தும ஆதாயம். செய்வீர்களா? திட்டமிடுங்கள், செயல்படுங்கள், ஜெபியுங்க. கர்த்தர் இந்த ஆண்டிலே உங்களை கொண்டு உங்கள் மூலமாக அநேக ஆத்துமாக்களை தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வந்து சேர்ப்பார். பரலோக ராஜ்யத்துக்கென்று அவர் சேர்ப்பார். கர்த்தர் அதில் பிரியப்படுவராக இருக்கிறார். இந்த தீர்மானத்தை எடுத்தவர்களாக நம்ம ஜெபித்து ஒப்பு கொடுப்போம். தொடர்ந்து வருங்காலங்களிலே நாட்களிலே நாம் மற்ற காரியங்களை நாம் ஆலோசிப்போம். நாம் ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஜீசஸ். ஒரு வார்த்தை நீங்கள் ஆண்டவரிடத்தை சொல்லுங்கள். ஆண்டவரே, நான் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாங்க. பிரியமானது செய்ய நான் விரும்புகிறேன். உனக்கு பிரியமான பிள்ளையாக வாழ நான் விரும்புகிறேன். உனக்கு பிரியப்படுத்த நான் விரும்புகிறேன். உமக்கு பிரியமானது செய்ய விரும்புகிறேன். இயேசு சொன்னார், என் பிதாவுக்கு பிரியமானதே நான் செய்கிறபடினால் என்று சொல்லி. பகற்காலம் இருக்க மட்டும் என்னை அனுப்பினுடைய சித்தத்தை செய்வதே என் போஜனம் என்று இயேசு சொன்னார். அப்போ பிதா அனுப்பின நோக்கத்தை சித்தத்தை செய்வது தான் ஆண்டவருக்கு பிரியம் என்று இயேசு வாழ்ந்தார். நம்முடைய நோக்கம் லட்சியம் எல்லாம் ஆண்டவருக்காக வாழணும், ஆண்டவரை பிரியப்படுத்தணும், ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யணும். ஆண்டவருக்கு பிரியமானதில் ஒன்று தான் ஆத்தும ஆதாயம். இந்த வருஷத்தில் நம்ம ஒரே ஒரு ஆத்துமாகிலும் ஒவ்வொருத்தரும் ஒரே ஒரு ஆத்துமாவை ஆகிலும் ஆண்டவரே நான் ஆதாயம் பண்ண தீர்மானம் செய்கிறேன், எனக்கு கிருபை தாரும், எனக்கு ஆத்துமாக்களை தாரும், எனக்கு வாஞ்சியை தாரும், அதற்கு வேண்டிய அபிஷேகத்தை தாரும், அதுக்கு வேண்டிய கிருபையை தாரும், அதுக்கு வேண்டிய ஞானத்தை தாரும், அதுக்கு வேண்டிய நேரத்தை தாரும், அதன்படி நடக்க வாழ செய்ய நான் விரும்புகிறேன், உம்மை சந்தோஷப்படுத்த விரும்புகிறேன். என்னுடைய வாழ்க்கை என்னுடைய செயல்கள் மூலமாக பரலோகம் சந்தோஷம் அடையணுமே. நான் இதுவரைக்கும் உம்மை சந்தோஷப்படுத்தலையே, ஒரு ஆத்மாவை கூட நான் ஆதாயப்படுத்தலையே. அதை பார்க்கும்போது நினைக்கும் போது உங்கள் மனசு எவ்வளோ துக்கப்படும் என்பதை நான் நினைத்து பார்க்கிறேன். ஆண்டவரே, இத்தனை ஆண்டு காலமாக இத்தனை வருஷ காலமாக நிர்விசாரமாக வாழ்ந்து விட்டேனே, அப்பா எனக்கு கிருபை செய்யுங்கப்பா, ஆத்துமாக்கத்தான். இந்த வருஷமாகிலும் என் வாழ்க்கையின் மூலமாக இந்த செயலின் மூலமாக உம்மை நான் சந்தோஷப்படுத்த விரும்புகிறேன், பரலோகம் சந்தோஷம் அடையும்படி வாழ நான் விரும்புகிறேன், எனக்கு உதவி செய்ய என்று கேட்பீர்களா? கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் கேளுங்க. கர்த்தர் அந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அன்பின் பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு இந்த நாளிலே உம்மை நேசிக்கிற, உம்மை விசுவாசிக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவள் விரும்புகிற, எதிர்பார்க்கிற, உம்மிடத்தில் வேண்டுதல் செய்கிற, கேட்கிற அந்த நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு பதிலாக கர்த்தாவே உம்மை பிரியப்படுத்த, உமக்கு பிரியமாக வாழ, உமக்கு பிரியமானது செய்ய கிருபை தாங்கப்பா. அவர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள், திட்டமிட்டிருக்கிறார்கள். அவர் மனதிலே அந்த எண்ண ஆசையெல்லாம் இருக்குது ஆண்டவரே. அதை நடைமுறைப்படுத்த, செயல்படுத்த கிருபை தாங்கப்பா. இந்த வருஷத்திலே ஒவ்வொருத்தரும் கர்த்தாவே ஒரே ஒரு ஆத்துமாவையாகிலும் அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்துவதற்காக தேவன் நீர் அவர்களை ஆயத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அதற்காக வாஞ்சித்து விரும்பி ஜெபிக்கிற, நினைக்கிற, தீர்மானிக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை தாரும், அபிஷேகத்தை தாரும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தொடர்ந்து கர்த்தருடைய செய்தி